ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விஷயாய் இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு விஷயாய் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கடந்த வாரம் மிக முக்கியமாய் நம்ம தியானித்ததான காரியங்கள், ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைக்கிறார். அருமையாய் அவருடைய தெய்வீக திட்டத்தோடு ஏன் மனிதனை படைத்தார் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. அதற்கு பிறகு அந்த தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் எழும்பின பிசாசானவன், தேவனுடைய திட்டத்தை உடைப்பதற்காகவே விரோதமாய் எழும்பினவன். அல்லேலூயா. அவன் எழும்பி என்ன செய்தான்? தேவன் தன்னுடைய ஸ்தானத்தில் ஒருவரை வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை பூமியில் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தில், அது மாத்திரமில்லாமல் இந்த பூமியை ஆண்டு கொள்வதற்கு ஆண்டவர் ஒருவனை வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று துடித்தவன் தான் சாத்தான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவருடைய படைப்பையே அவருக்கு விரோதமாய் எழும்பச் செய்ய பிசாசானவன் துடித்தான். அல்லேலூயா. அதன்படி நம்ம தொடர்ச்சியாய் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்ததை போல பாருங்க, பிசாசானவன் எங்கிருந்து வந்தான்? மின்னலை போல கீழே விழுந்தான் என்று பார்க்கிறோம். அதே போல பாவம் யாரிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் அது பிசாசினிடத்திலிருந்து தான் வந்தது. பிசாசு பரலோகத்தில் இருக்கும் பொழுதே அவன் பாவம் செய்து அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று நம்ம பார்த்தோம். அதே போல பிசாசுக்கு நம்மளை போல சரீரம் கிடையாது. அவன் ஒரு ஆவியான மனுஷன், அவன் ஒரு ஆவியாக இருக்கிறான். அவன் ஆவியாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு சரீரத்துக்குள்ளாக அவன் போக வேண்டும், ஏதோ ஒரு சரீரத்துக்குள்ளாக இருந்துதான் அவன் வாசம் பண்ண வேண்டும். டீமன் பொசஸ்ட் என்று சொல்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக பிசாசு என்ன செய்கிறது? பூர்ந்து அவனை முழுவதுமாய் ஆட்கொள்ளுகிறது. அதே போல தான் எதற்குள்ளே பூர்ந்திருந்தது? சர்ப்பத்துக்குள்ளே பூர்ந்திருந்தது. சர்ப்பம் நம்ம நாட்களில் பார்க்குற சர்ப்பத்தை போல் அந்த நாட்களில் இருந்திருக்குமா என்பது நமக்கு தெரியாது. அந்த நாட்களில் சர்ப்பம் எப்படி ஜீவராசியாக இருந்தது நமக்கு அறியும். ஆனால் ஆண்டவர் சாபத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம 3ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 15-14 வசனங்களை நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ பிசாசானவன் மிருக ஜீவன்கள்லேயே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி மிருக ஜீவன்கள்லேயே அதிக தந்திரம் உள்ளதாய் சர்ப்பமானது சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்ததுனால பிசாசு அதை எடுத்துக்கொண்டான் என்று நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. அதே போல் நம்ம எப்பயுமே பிசாசு ஒரு ஆவியாக இருக்கிறதுனால நம்ம மனிதர்களோடு யுத்தம் செய்வதில்லை. நம்ம யுத்தம் செய்வது எல்லாம் அவனுக்கு விரோதமாக இருக்கிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அவன் ஆவியாக இருக்கிறதுனால அந்த சேனைகளோடு தான் நம்ம யுத்தம் செய்கிறோம். அல்லேலூயா. அதே சமயம் சர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறதான இதே பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை கூட அவன் தொழித்துக் கொள்கிறவனாய் தான் இருக்கிறான். பிசாசுக்கு ஆவிக்கோ எலும்புகள் கிடையாது, ஆவிக்கு எலும்புகள் கிடையாது. தேவன் தெளிவாகி சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் போன வாரம் நம்ம தியானித்ததின்படி ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் சுயமாய் முடிவெடுக்கக்கூடிய ஃப்ரீ வில் நமக்கு கொடுத்துருக்கிறார். சுயமாய் நம்ம முடிவுகளை எடுக்கலாம். அப்போ பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு காரியம், சுருக்கமாய் சொல்ல போனால், உனக்கு ஜீவன் வேணுமா இல்லாட்டி மரணம் வேண்டுமா? அல்லேலூயா. ஜீவன் வேண்டும் என்றால் அதற்குண்டான ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உண்டான எதை உங்கள் வாழ்க்கையில் தெரிந்தெடுக்க போகிறீங்க என்கிற அந்த எண்ணத்தை, அந்த திட்டமிடுதலை, வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் மனிதன் கையில் தான் கொடுத்துருக்கிறார். ஏன் அதை மனிதன் கையில் கொடுத்தார்? அது தேவனுடைய ஸ்வாபம், தேவனிடத்திலிருந்து வந்த தெய்வீக ஸ்வாபம். அது மனிதனுக்கு ஆண்டவர் சும்மா ஏதோ ரோபோட்டை போல இவன் ஆண்டவர் சொல்றதெல்லாம் அவன் செய்வதை போல ஆண்டவர் படைக்கலை. அவனுக்குன்னு சொந்தமாய் உணர்வுகள், திட்டங்கள், அவன் வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய ஒருவனை தான் தேவன் படைத்தார். அது தேவனுடைய சாயலாகவும் ரூபமாகவும் மனுஷன் படைத்த பொழுதே, அப்போ ஆண்டவரை போல படைக்கப்பட்ட பொழுதே தேவனுடைய தெய்வீக சுவாபங்கள் எல்லாம் மனிதனுக்குள்ளேயும் வந்தது. அதனால் அவன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவனுக்கு இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலேயே முடிவெடுக்கிறது தான் ரொம்பவே முக்கியம் என்று பார்த்தோம். ஆண்டவர் இன்னும் தொடர்ச்சியாக நீங்கள் வேதாந்த பல்வேறு இடங்களில் பார்க்கலாம். முக்கியமாக யாத்திராமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் போது ஆண்டவர் தெளிவாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், இதோ ஜீவனையும் நன்மையும் அதே போல மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். அல்லேலூயா.
அதே போலதான் அங்க ஏதேன் தோட்டத்திலையும் ஆண்டவர் மரணத்தையும் ஜீவனையும் அங்க வைத்திருந்தார். அந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்க சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொல்லி அவங்க முடிவெடுக்க வேண்டாம், சரியான முடிவை எடுத்திருக்க வேண்டாம். அந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தால் அங்க ஜீவன், நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். ஆனால் அவர்களோ தவறான முடிவை தங்கள் வாழ்க்கையில எடுத்தாங்க. இந்த முடிவை எடுத்ததுனால என்னாச்சு? 9 காரியங்களை போன வாரம் நம்ம பார்த்தோம். முதலாவது காரியம் என்ன நடந்தது? ஆவிக்குரிய மரணம் உண்டானது. ஆவிக்குரிய மரணம்னா என்ன? ஆண்டவர் சொன்னதை போல நீங்க சாகவே சாவீங்க என்று சொன்னதை போல அவர்கள் தெள்ள தெளிவாய் உடனே சாகவில்லை என்றாலும் என்ன நடந்தது? தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்ததான அந்த ஆவிக்குரிய உறவு முறிந்து போனது. அடுத்து பார்த்தோம், அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய மாம்சத்துக்கு உண்டான மரணமும் நடைபெற்றது. ஆனால் அது ஒரு நாள் கடந்து வந்தாலும் அந்த மரணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த பாவத்தின் மூலமாய் மரணம் பூமிக்குள்ள வந்தது. ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாய் வாசித்தோம். ஒரு மனிதனின் மூலமாக பாவமும், அந்த மனிதனின் மூலமாக பாருங்க, ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. அப்ப தேவன் படைக்கும் பொழுது மரணம் கிடையாது. ஆனால் இப்ப மனுஷன் பாவம் செய்ததுக்கு பிறகு மரணம் வந்தது என்று நம்ம பார்த்தோம். அப்ப ஆவிக்குரிய மரணம், அதே போல சரீர ரீதியான மரணமும் மனிதனுக்கு உண்டானது. அதே போல 3வது காரியம் பார்த்தோம், சின்ஃபுல் நேச்சர். அவன் பிறக்கும் போதே பாவத்துக்கு அடிமையாய் பிறக்கக்கூடிய ஒருவனாய் மாறிவிட்டான். இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருந்து எல்லாருமே எப்படித்தான் பிறக்கிறாங்க? பாவத்துல பிறக்கிறாங்க. 4வது காரியம், கர்த்தருடைய சாயலாகவும் ரூபமாகவும் இருந்த அந்த சூழ்நிலை இப்ப ஆண்டவருடைய சாயலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பாவம் என்ன செய்தது? அதை உருக்குலைத்து விட்டது. 5வது காரியம் பார்த்தோம், தேவனுடைய மகிமை, காட்ஸ் க்ளோரி, அதிலிருந்து முற்றிலுமாய் விலக போக செய்தான். ஆண்டவர் எதற்காக படைச்சார்? தம்முடைய மகிமைக்காண்டு தான் படைச்சார். அவருடைய படைப்புகள் எல்லாம் அவருடைய மகிமைக்காக தான். ஆனால் அவருக்கு மகிமை செலுத்தாமல் பிசாசு என்ன பண்ண வைத்தான்? வேற படைப்புகளுக்கு மகிமை செலுத்த அவன் இதே மனிதர்களை அவன் மாற்றிவிட்டான். அதே போல தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தாங்க. அந்த பிரசன்னத்திலிருந்து பிசாசன் அவன் முற்றிலுமாய் அவனை விலக்கி விட்டதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாவத்துக்கு சம்பளமான ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு ஆக்கினை, அதற்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்க? பாத்திரவான்களாகி மாறுகிறாங்க. முன்னாடி அது கிடையாது. ஆனால் பாவத்தின் நிமித்தமாக ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளாக, ஒரு கண்டம்னேஷனுக்குள்ளாக அவர்கள் செல்வதற்குண்டான வழி வாசல் திறக்கப்படுகிறது. அதே போல தேவன் தங்களுக்கு ஆளுகையாய் கொடுத்ததான இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இந்த பூமியை மனுஷனுக்கு அதில் அதிகாரம் பண்ணுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் பாவம் வந்ததுக்கு பிறகு என்ன நடந்தது? அதை பிசாசானவன் தனக்கென்றவன் சொந்தமாக்கி கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலேயே இந்த பூமியின் வேதத்தில் பல்வேறு இடங்களையும் பார்க்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த, நம்மளை ஆளச் சொன்னதான இந்த இடம் இப்ப பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளாக, அவனுடைய ஆளுகைக்குள்ளாக போய்விடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம போன வாரம் தியானித்தோம். இதற்கு பிறகு இந்த காரியத்துக்கு பிறகு தேவனுடைய திட்டத்தை பிசாசான உருக்குலைத்த பிறகு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்படி தியானிப்பதற்கு முன்பாக ஒரு விஷயம், இந்த 1ஆம் அதிகாரத்துல நம்ம இந்த படைப்பின் காரியங்களை நம்ம இன்னும் எந்தெந்த நாட்கள்ல ஆண்டவர் எதை படைத்தார் என்பதை நம்ம பார்க்கல. ஆனால் நான் வேகமாய் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு போறேன், இதற்கு ஒப்பனையாய் வர்றதுனால. பாருங்க, ஆண்டவர் 1வது நாள்ல எதை படைத்தார்? ஆண்டவர் வெளிச்சம் உண்டாவதாக, அந்த வெளிச்சம் நல்லது என்று ஆண்டவர் படைத்தார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாய் நீங்க வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும். பாருங்க, இது ரொம்ப தெளிவான வார்த்தை. ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு. அல்லேலூயா. ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தின் நடுவுல, அதன் மத்தியில ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தை நின்று ஜலத்தை பிரிக்க கடவது. ஜலத்தை பிரிக்கும். அப்ப ஒரு தண்ணீர், ஒரு ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தை நீங்க 2ஆ பிரிக்கிறீங்க.
சரியா? ரெண்டா பிரிக்கிறீங்க. வாசிங்க. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன செய்தார்? ஆகாய விரிவுக்கு கீழேயும் ஜலம், அதற்கு மேலேயும் ஜலம். ஏனென்றால் இது தொடர்ச்சியாய் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முக்கியமாய் நோவா காலத்துலலாம் நீங்க பார்க்கும் பொழுது இது ரொம்ப இந்த வசனங்கள் ரொம்ப தெளிவாய் இருக்கும். அப்ப அதற்காக தான் முன்னாடியே இந்த பகுதியில் நான் தெளிவாய் சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் ஜலத்தை இரண்டாக பிரித்து வானத்துக்கு மேல கீழே ரெண்டுமே ஜலம் இருக்கிறது, ரெண்டுலேயுமே ஜலம் இருக்கிறது. அது அப்படியே ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல தேவன் நல்லது என்று நம்ம பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனா 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ரெண்டாம் நாள்ல நல்லது என்கிற வார்த்தை நம்ம பார்க்க முடியாது. அங்க கெட்டதுன்னு அவர் சொல்லல, நல்லதுன்னு சொல்ல, கெட்டதுன்னு சொல்ல. ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? ஜலம் என்பது மனிதனுக்கு எப்பயும் ஒரு அழிவை கொண்டு வரக்கூடியது என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாள்ல அவர் நல்லது என்று சொல்லலை அப்படின்னு சொல்லி சில வல்லுநர்கள் சொல்வதும் உண்டு. தொடர்ச்சியாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாய் நல்லது 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 என்று அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் உழப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். 3ஆவது நாள்ல ஆண்டவர் விருட்சங்களை கனிகளை எல்லாத்தையும் உண்டாக்குறார். தேவன் நல்லது என்று கண்டார்னு பார்க்கிறோம். அதுக்கு பிறகு 4ஆவது நாள் ஆண்டவர் 1ஆவது நாள்லயே வெளிச்சத்தை படைத்தாலும் திரும்பி 4ஆவது நாள் என்ன நடக்குது? ஆண்டவர் 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் 13 வாசிங்க. சாயங்காலமும் விடியகாலமும் பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். ஆண்டவர் 1ஆவது நாள்ல வெளிச்சம் படைத்ததுக்கும் 4ஆவது நாள் திரும்பி வெளிச்சத்தை படைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. 4ஆவது நாள் வெளிச்சத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் அந்த வெளிச்சத்துக்கு உண்டான என்ன காரணம், முக்கியமாய் எதற்காக அந்த வெளிச்சம் படைக்கப்படுகிறது, எதற்காக? காலங்களை, நாட்களை, வருஷங்களை குறிப்பதற்காக. அல்லேலூயா. பாருங்க, வெளிச்சம் வந்துருச்சு. இருள் வெளிச்சம் போயிட்டு வந்ததான் நமக்கு ஒரு நாளாகவே என்ன செய்கிறோம், நம்ம கருதுகிறோம். பாருங்க, இப்படி தொடர்ச்சியா இருந்தால், நேரமே காலமே இல்லாமல் இருந்தால், இந்த நேரத்துல வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டாக்கினதை காட்டிலும் ரொம்ப தெளிவாய் நம்ம பார்க்க போனா காலத்தை, நேரத்தை ஆண்டவர் 4ஆவது நாள் என்ன செய்கிறார், உருவாக்குறார் என்பதை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. வருஷங்களை, காலங்களை, நாட்களை குறிப்பிடத்தக்கதற்காக தேவன் ஒவ்வொரு காரியத்தையும், வெயில் காலத்தை, மழை காலத்தை, இந்த காலங்கள் எல்லாம் ஆண்டவர் உருவாக்குறார். ஆனால் ரொம்ப தெளிவாய் வாசிக்க வேண்டிய, இப்போ வரைக்கும் ஆண்டவருடைய படைப்புல மழையே கிடையாது. நம்ம தொடர்ச்சியாய் வாசிக்கலாம், மழை கிடையாது. இன்ன வரைக்கும் ஆண்டவர் மழை என்கிற ஒரு காரியத்தை, மழை பெய்கிற காரியத்தை ஆண்டவர் இன்னும் படைக்கல. தொடர்ச்சியாய் வாசிங்க. தொடர்ச்சியாய் 18ஆம் வசனத்தை வாசிங்க. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று நல்லது கண்டார். அல்லேலூயா. இது 4ஆவது நாள் நமக்கு நிறைவடைகிறது. அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து ஆண்டவர் ஜீவராசிகளை, தண்ணீர்லையும் சரி, அதே போல மிருக ஜீவன்களையும் சரி, அப்ப இது எல்லாத்தையும் ஆண்டவர் மண்ணினாலதான் சிருஷ்டிக்கிறார். மிருக ஜீவன்கள் எல்லாம் மண்ணினாலதான் சிருஷ்டிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க தொடர்ச்சியாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பாருங்க, 21ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜாதிகள் எல்லாத்தையும் படைக்கிறதை 5ஆவது நாள் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அடுத்து தொடர்ச்சியாய் நீங்க அடுத்த வசனத்தையும் வாசிக்கும் பொழுது 24 வாசிங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் எது உருவாக்க கடவுது? பூமியானது ஜாதி ஜாதியாய் ஜீவ ஜந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது. பூமியிலிருந்து தான் எழும்புது, எல்லாம் மண்ணிலிருந்து தான் எழும்புது.
அதனாலதான் மிருக ஜீவன்கள் எல்லாம் நமக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாம் அவங்களும் மண்ணு தான், நம்மளும் மண்ணு தான். மண்ணில் படைக்கப்பட்டு மண்ணோட மண்ணாய் அந்த சரீரங்கள் மக்கி போகும். அல்லேலூயா. ஆண்டவர் பூமியிலிருந்து தான் இது எல்லாத்தையும் முளைக்க செய்தார். தொடர்ந்து வாசிங்க. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, 5ஆம் நாள் வரைக்கும் எல்லாம் நல்லது. ஆண்டவர் சொன்ன எதுவுமே நல்லது தீமை என்று எதுவுமே ஆண்டவர் சொல்லல. படைத்தது எல்லாமே நல்லது 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 என்று தான் ஆண்டவர் படைக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நமக்கு 26ஆம் வசனத்திலிருந்து தெரியும், ஆண்டவர் ரொம்ப தெளிவான நோக்கத்தை தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம். எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு 5 நாள்ல மனுஷனுக்கு தேவையான சகலத்தையும் படைத்து முடித்த பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மனுஷனை படைக்கிறார். முதலாவது நாளே மனுஷனை படைச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு இல்லாம 3ஆவது நாள் வரைக்கும் எப்படி இருப்பான்? அப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் மனிதனுக்கு உண்டான சகலத்தையும் படைச்சிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனிதனை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் ஆண்டவர் உண்டாக்குறார். ஆண்டவர் எப்படி உருவாக்குகிறார்? அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 27ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவ பாருங்க, நீங்க தொடர்ச்சியாய் இந்த 2வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வர வேண்டும். என்ன கேள்வி வர வேண்டும் என்றால், ஆண்டவர் ஏவாள 2ஆம் அதிகாரத்துல தானே படைக்கிறாரு. ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்துல தான் 23ஆம் வசனத்துல இருந்து தான் ஆண்டவர் என்ன படி 2:23 தான் ஏவாள ஆண்டவர் படைக்கிறாருன்னு பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க 1:27ஆம் வசனத்துல ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறார்? ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, 6வது நாள்ல ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? மனிதனை சிருஷ்டித்து விட்டார். ஆதாம் ஏவாள் 2 பேரையுமே. ஆதாம் படைக்கப்பட்ட பொழுதே, ஆதாம் படைக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் யாரை படைக்கிறாரு? ஏவாளை படைக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வேத வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நல்லதில்லைன்னு எதையுமே சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு நல்லதில்லைன்னு சொல்றார். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா. எல்லாமே நல்லா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டே வர்றார். ஆனால் மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. இது மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு, நல்லதல்ல என்று சொல்றார். இதெல்லாம் எப்ப நடக்குது? 6ஆம் நாள்ல நடக்குது. 6ஆம் நாள்ல. ஏன் நான் இவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறேன்? ஏனென்றால் 7ஆம் நாளின் நிறைவுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடிய காலம் ஆயிற்று. 6ஆம் நாள் ஆயிற்று. அல்லேலூயா. அப்ப 6ஆம் நாளிலே யார் படைக்கப்பட்டார்? ஏவாளும் படைக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஏவாளும் படைக்கப்பட்டாங்க. தேவன் தான் படைத்த சகலமும் நன்றாய் இருந்தது என்று நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆதாம படைக்கிறாரு. முதல்ல படைக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இது ஒரு வார்த்தை மட்டும் தான் நல்லதல்ல என்று பார்க்கலாம் அவருடைய படைப்பிள்ளையே. உடனே ஆண்டவர் ஏவாள அவர் படைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் நித்திரையா இருந்த நேரத்தில் ஆண்டவர் ஏவாளை படைக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் அந்த நிறைவுல, படைப்பினுடைய நிறைவுல ஆண்டவர் சொல்றாரு, அவர் படைத்தது எல்லாமே நன்றாய் இருந்தது. அவ ஏவாள அதற்கப்புறம் படைக்கல. 6 நாட்களுக்குள்ளே சகலமும் படைக்கப்பட்டது. அப்ப இந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற காரியங்கள் ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் என்பதை சொல்லக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு விவரிக்கக்கூடியதா இருக்கிறது. 1ஆம் நாளுக்கு அந்த 6 நாள் படைப்புக்கு பிறகு நடந்த ஒரு காரியம் கிடையாது. 6ஆம் நாள் படைப்புல என்ன நடந்துச்சுன்னு விவரமாய் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. புரிகிறதா? அல்லேலூயா. அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 6ஆம் நாளுக்கு அப்புறம் எது ஒரு குழப்பமா இருக்கு, எப்படி ஏவாள் அதுக்கப்புறம் வராங்களா? அப்படி கிடையாது. 6 நாட்களுக்குள்ளே ஆண்டவர் சகலத்தையும் படைத்து விட்டார். ஆனால் வேதாகமத்துல 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அதே போல ஏதேன்ல அவங்க எப்படி இருந்தாங்க என்று சொல்லிட்டு அந்த 6ஆம் நாளின் சம்பவத்தை நமக்கு இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரத்துல, விளக்கமாய் சொல்லப்படுகிறது 2ஆம் அதிகாரத்துல. அல்லேலூயா.
அப்ப ரொம்ப தெளிவாய் ஆண்டுடைய படைப்புல எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டு ஒரே ஒரு குறைவை பார்க்கிறார், அதையும் அன்னைக்கே சரி பண்ணி அந்த படைப்பினுடைய நிறைவுல ஆண்டவர் சகலமும் மிகவும் நன்று. மற்ற எல்லாம் நீங்க நல்லது நல்லதுன்னு தான் பார்க்கலாம், ஆனா இதான் கடைசி பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம், அது மிகவும் நன்றாய் இருந்தது என்று ஆண்டவர் 6ஆம் நாள்ல தான் வெரி குட், ரொம்ப எல்லாமே சிறந்து இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டுடைய படைப்புல எந்த ஒரு குறைவும் இல்லை. இப்ப இந்த குறைவில்லாத நேரத்துல மனுஷன் எப்ப விழுந்து போனான், எப்ப பிசாசானவன் வந்து பேசினான் என்பதை நம்ம அறியோம். படைப்புக்கு அப்புறமே உடனே நடந்துருச்சா நமக்கு தெரியாது. படைப்புக்கு அப்புறம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மனுஷன் பாவத்துல விழுந்தான் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதற்குண்டான வேதாந்தத்துல எந்த ஒரு நமக்கு வசனங்களோ எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க பாவத்துல விழுந்தாங்க அப்படிலாம் நமக்கு தெரியாது. அதே போல பெரும்பாலும் என்ன சொல்லப்படுகிறது, தேவன் படைத்த உடனே பாவம் நடந்திருக்க கூடாது என்று பல பேர் சொல்வதும் உண்டு. ஆனா நமக்கு அந்த காலத்தை நேரத்தை நம்ம அறியோம். படைத்த உடனே பாவத்துல விழுந்தார்களா, இல்லாட்டி ஏதேன்ல வாழ்ந்த சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் பாவத்துல விழுந்தார்களா என்பதை நம்ம அறியோம். அல்லேலூயா. நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில அவங்களுடைய ஆராய்ச்சியில சொல்றாங்க 7 வருஷம் இருக்கக்கூடும், 7 வருஷம் அவங்க பாவம் செய்யாம இருந்திருக்கக்கூடும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நம்ம எந்த இதுலையும் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு எந்த ஒரு வசனமோ வார்த்தையோ எதுவுமே நமக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆனா எப்படியோ மனிதன் விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் வேதாந்தத்தில் உடனே அந்த மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதுல ரொம்ப தெளிவாய் நம்ம இன்றைக்கு மாலையில பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, பிசாசானவன் மலுசர்ப்பமானவன் தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தையை வைத்து அவருடைய ஜனத்தின் இடத்துல அவன் தொடர்ச்சியாய் இந்த நாள் வரைக்கும் அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். இது ஆரம்பத்திலிருந்து அவன் ஆரம்பித்ததான ஒரு காரியம்தான். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று தெளிவான அந்த வார்த்தையில தான் நம்ம தெளிவாய் கவனிக்க வேண்டும். பிசாசானவன் என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவர் உங்களை சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று உங்களுக்கு சொன்னது உண்டா? ஆண்டவர் சொன்னாரா? அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்றான், உங்களை எந்த பழத்தையுமே புசிக்க வேண்டாம் ஆண்டவர் சொன்னாரா? ரொம்ப தெளிவாய் பாருங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டா? வந்து முதல் வார்த்தை சொல்லும் பொழுதே எப்படி கேட்கிறான், 19 எப்படி கேட்கிறான், ஆண்டவர் உங்களுக்கு பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாராமே, எந்த ஒரு விருட்சத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாராமே. அதுதான் அர்த்தம். சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம், சகல விருட்சங்களின் கனியும் நீங்க புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களுக்கு உங்கள்கிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்கிறான். உங்களை பழமே சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரா? அதுவே முதலாவது முரணான காரியம். உடனே ஏவாள் என்ன சொல்றாங்க, 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். இப்ப ஏவாள் சரியாதான் பதில் சொல்றா, இல்ல நாங்க புசிக்கலாம், எல்லாத்தையும் கிடையாது, நாங்க புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். பாருங்க, இந்த வசனத்தை ரொம்ப தெளிவாய் கவனிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நீங்க தொடக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல. நீங்க 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே ஆனா அங்க பிசாசு என்ன கேட்டான், சகல ஜனத்தை நீ புசிக்க விடாத ஆண்டவர் சொன்னாரா? ஆனா ஆண்டவர் தெளிவா என்ன சொல்லி இருக்கிறாரு, சகலத்தையும் நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் தொடக்கூடாதுங்கிற வார்த்தையை பார்க்கல. ஆனா பிசாசிடத்துல ஏவாள் சொல்லும் போது என்ன சொல்றா, 3:3 என்ன சொல்றா, நாங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சில நேரங்கள்ல நம்ம அட்வைஸை ரொம்ப கேட்கிறோன்னு சொல்லி, மிஞ்சின நீதிமானா இருக்கிறோன்னு சொல்லி சில காரியங்களை செய்வோம். சரியா? அதே போலதான் இங்க ரொம்ப தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிய என்ன சொல்றாங்க, நாங்கள் அதை தொடக்கூடாது, நாங்கள் பகலில் புசிக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தவறு செய்துட்டாங்க. அல்லேலூயா.
பாருங்க, இதுதான் இங்க நடக்குது. பிசாசனவன் ரொம்ப வஞ்சனை உள்ளவனாய், அவன் தந்திரம் உள்ளவனாய் அவன் செயல்படுகிறான். 4ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறான், வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே. பாருங்க என்ன சொல்றான், நீங்க சாகவே மாட்டீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்க சாவீங்க, நீங்க சாகவே சாவீங்க என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனா பிசாசிங்க என்ன சொல்றான், நீங்க சாவதே இந்த இடத்துல, இந்த 3ஆம் அதிகாரத்துல பிசாசினுடைய பேச்சு எல்லாம் பொய்கள், முழுக்க பொய்கள். ஆனால் அந்த பொய்கள்ல பாதி உண்மை. ஹாஃப் ட்ரூத்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஹாஃப் ட்ரூத்னா என்ன தெரியுமா? ஒரு 10 பொய், அதுல 2 உண்மை இருக்கும். அதுல 2 உண்மை இருக்கும். நீங்க சாகவே சாக மாட்டீங்க என்பது பிசாசு அவன் தெளிவாய் அவன் எதை சொல்லுகிறான், தேவன் உடனே என்ன செய்ய மாட்டாரு, இவர்களை மரணத்துக்குள்ளாக கொண்டு போக மாட்டார். ஏனென்றால் தன்னை தான் ஆண்டவன் என்ன செய்யல, தன்னை மரணத்துக்குள்ளாக கொண்டு போகல. ஆண்டவன் நினைத்திருந்தா பிசாசு என்ன பண்ணியிருக்கலாம், வேரோடு அவன் பரலோகத்திலிருந்து விழுந்த பொழுதே அவனை வேரோடு அழித்தவனை கொண்டிருக்கலாம். பிசாசை கொண்டிருக்க முடியுமா முடியாதா? இன்னைக்கு வரைக்கும் அவனை கொண்டிருக்க முடியுமா முடியாதா? ஏன் அது ஆண்டவர் செய்யலை? ஏன் ஆண்டவர் செய்யலை? பிசாசு இதை நன்றாய் அறிந்திருக்கிறான். ஆனா பிசாசுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள்ல ஆண்டவர் அவனை எரிகிற அக்கினியில என்ன செய்ய போகிறார், அது போட போகிறார். அவனுக்கு மரணம் உண்டாக போறது நிச்சயம். அப்ப இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான், பல பொய்கள்ல ஆரம்பத்திலிருந்தே பொய் தான் சொல்லிட்டு வரான். ஆனா அந்த பல பொய்கள் மத்தியில சில உண்மைகளை சொல்லுகிறான். என்ன உண்மைகளை சொல்றான், நீங்க சாவதே சாவ போவதில்லை. அதை காட்டிலும் 5ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றான். இது 100% உண்மை. இது 100% இந்த உண்மை யார் சொல்றா? பிசாசானவன். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல நீங்க நன்மை தீமை அறிவீர்கள் என்பதும் உண்மை. அவ்வளோ இன்னசென்ட்டா வாழ்ந்துட்டு வராங்க. யாரு? ஆதாம் ஏவாள், ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்ப நன்மை எது தீமை எது என்பதை இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலமா நீங்க அறிந்து கொள்வீர்கள் என்பதும் உண்மை. ஆனால் நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் என்பது பொய். ஏன்னா தேவர்களை போலதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, படைச்சிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அப்ப பல பொய்கள்ல பிசாசன் என்ன செய்கிறான், சில உண்மைகளே உள்ள அவன் நுழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அந்த உண்மைகள் தேவனை ஏன் மறைத்து வைத்திருந்தாரு, ஆண்டவரை ஏன் மறைச்சு வச்சிருந்தாரு? ஆண்டவருக்கு தெரியும்ல, இந்த பழத்தை புசித்தா அவங்க கண்கள் திறக்கப்படும். அது உண்மைதான். ஏனென்றால் நம்ம தெளிவாய் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்ப பிசாசு சொன்னது உண்மைதானே? பிசாசு என்ன சொன்னா, இந்த பழத்தை சாப்பிடும் போது உங்க கண்கள் திறக்கப்படும். அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அதே போல நன்மை தீமை, இந்த பழத்தை நீங்க சாப்பிடும் போது என்ன பண்ணுவீங்க? 5ஆம் வசனத்துல நன்மை தீமை அறிந்து 3:22 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 22. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். அல்லேலூயா. இதெல்லாம் பாவத்துக்கு பிறகு நடக்குது. ஏன் தேவன் இதை முன்னாடியே சொல்லல? ஏனென்றால் நீங்க தெளிவாய் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது முதலாவது காரியம் அவர்கள் உணர்ந்தது என்ன? அவருடைய நிர்வாணத்தை உணர்ந்தார்கள். அதுதான் இங்க தெளிவாய் வாசிக்கிறோம். அதே போல நன்மை தீமை அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? 22ஆம் வசனத்துல அவர்களை எங்கிருந்து ஆண்டவர் நீக்கி போடுகிறார்? இப்பொழுதும் தன் கைக்கு நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. அப்ப ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் அவர் திட்டத்தோட தான் செய்கிறார். ஆனால் பிசாசானவன் என்ன சொல்றான்? நீ தேவனை நம்பாத, என்னையே நம்பு. நான் சொல்றது இப்ப பொய்யாகல, நான் சொல்றது உண்மைதான். ஆனா அந்த உண்மைக்கு பின்னாடி என்ன இருக்கிறது? நிர்வாணம் இருக்கிறது. அந்த உண்மைக்கு பின்னாடி என்ன இருக்கிறது? ஜீவ விருட்சத்திலிருந்து தள்ளப்பட்டாங்க. அல்லேலூயா. நன்றாய் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் தெளிவா சொன்னார்ல, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல, பிசாசு எப்படி இருக்கிறான்? அவன் பொய்யன்,
அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியினால அவன் பொய் பேசும் பொழுது எப்படி இருக்கிறான்? அவன் பொய்யனா இருக்கிறான். சத்தியம் அவனுக்குள்ள நிலைத்திருக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவன் பொய்யன. இந்த நாட்கள்ல பிசாசு எங்க ஜனங்களை எப்படி ஏமாற்றுறான்? நம்முடைய நாட்கள்ல பொய்களை காட்டிலும் சத்தியத்தில் இருந்தே, வார்த்தையில் இருந்தே, கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாய், கள்ள போதர்கள் மூலமாய். கள்ள போதர்கள்னா என்ன? வேத புது பைபிளை வச்சா கொண்டு வந்து பேசுறாங்க? இல்லவே இல்லை. வேதத்திலிருந்து, வார்த்தையிலிருந்து. ஆனாலும் என்ன செய்கிறாங்க? தவறாய் வழி நடத்துகிறாங்க. பிசாசு இங்க வேற தேவனுடைய வார்த்தை தான் பேசுறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையில வைத்து தான் பேசுறான். ஆனா அந்த வார்த்தைகளை எப்படி பேசுகிறான்? தனக்கு சாதகமாய் திருப்பி பாவம் செய்ய வைத்து மாற்றி போடுகிறான், பாவத்தில் விழ வைக்கிறான். இந்த நேரத்தில் முக்கியமாய் இந்த 3ஆம் அதிகாரத்தில் முக்கியமான பாவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தையும், அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தையும் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் வனாந்திரத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. 40 நாட்கள் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? வனாந்திரத்தில் உபவாசத்தோடு இருக்கிறார். அதே போல இங்க 3ஆம் அதிகாரத்தில் இங்க பாவத்தில் விழுந்து இவர்கள் பிசாசின் மூலமாய் வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. 2 இடத்துலையும் பிசாசு வருகிறான். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலையும் பிசாசு வருகிறான். அதே போல இங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலையும் பிசாசு வருகிறான். இது ரொம்ப தெளிவாய் நம்ம பார்க்க வேண்டியது. 2 இடத்திலேயுமே மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் இருக்கட்டும், அதே போல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலையும் பிசாசானவன் தேவ வார்த்தையை வைத்து தான் பேசுகிறான். அல்லேலூயா. வேற எந்த வார்த்தையும் பேசல, அவன் மனுஷிகமாய் பேசல, தேவனுடைய வார்த்தையை வைத்து தான் பேசுகிறான். தேவன் சொன்ன வார்த்தைகளை வைத்தே ஜனங்களை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆதாம் ஏவாளை பார்க்கிறோம். ஆதியாகமத்துல, மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 2:16 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். முக்கியமான பாவத்துல யோவான் எழுதும் பொழுது ரொம்ப தெளிவா எழுதுறாரு. ஆதியிலிருந்தே முதல் பாவம் பிறந்ததுலேருந்து, அதாவது மனிதன் செய்த முதல் பாவம் என்று சொல்றதோட லூசிஃபராகிய பிசாசு செய்த பாவத்திலிருந்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த 3 காரியங்களும் தெளிவாய் தெரிய வரும். என்ன 3 காரியங்கள்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. இப்ப இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலையும் சரி, அதே போல மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலையும் சரி, இந்த 2 அதிகாரத்திலையும் இங்க ஏவாளும் ஆதாமும் வஞ்சிக்கப்படுகிறதை போல அங்க பிசாசானவனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிற காரியத்திலும் இந்த 3 பாவங்களின் அடிப்படையில தான் பிசாசானவன் செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. முதலாவது மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சையில ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன நடக்கிறது? அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். ரொம்ப பாருங்க, முதலாவது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, இதுதான் மாம்சத்தின் இச்சை. பிசாசானவன் இப்ப அதிகமா எதுல கிரியை செய்கிறான்? உணவுல. ஆதியிலிருந்தே பாவத்தை விழுந்த பொழுது மாம்சத்துக்கு உண்டான திருப்தி அடைதல், மாம்சத்தை எப்படி திருப்திப்படுத்துதல், அந்த விருட்சமானது புசிப்புக்கு நல்லதா இருந்தது. மாம்சத்தை திருப்திப்படுத்துவதற்கு உண்டான முதல் காரணத்திலிருந்து தான், முதல் பாவத்திலிருந்து தான் பிசாசானவன் ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதே போலதான் நீங்க மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஏசப்பனிடத்துல சொல்றான், 40 நாள் உபவாசத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும், கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும். என்ன செய்கிறான்? மாம்சத்தின் இச்சை. அங்க பழத்தை சொல்லுகிறான், இங்க அப்பத்தை சொல்லுகிறான். அப்ப மாம்சத்தை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை, மாம்சத்துக்கு எது வேணுமோ அதை உடனே திருப்திப்படுத்திக் கொள்ளுதல். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார். அதான் கலாத்தியரை நீங்க வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் இச்சைகள் என்னென்ன பல காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இங்க நம்ம உணவை மட்டும் பார்க்கிறோம். முதல் பாவத்துல மாம்சத்தின் இச்சை என்று சொல்லும் பொழுது உணவின் காரியங்கள் முதலாவது அதுல தான் பார்க்கிறோம். ஏசப்பாவுடைய நாளிலையும் அவன் அப்பமாய் மாத்த சொல்லுகிறத பார்க்கிறோம். இங்க பழத்தை பார்க்கிறோம். ஆனா கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் இச்சை வரிசையா இச்சையின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி வரிசையா வருகிறது. அதுல என்னென்ன வருகிறது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இது எல்லாமே மாம்சத்தின் இச்சை தான். அல்லேலூயா. இது எல்லாமே மாம்சத்துக்கு இச்சைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் இந்த வசனங்கள்லாம் நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. எல்லாம் இந்த மாம்சத்தின் இச்சைக்குரிய காரியத்தை பார்க்கிறோம். அங்க ஆதாம் ஏவாள் தோத்து போகிறாங்க. இங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வசனத்தை வைத்து மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல மாம்சத்தோடு என்னை இச்சிக்காத. அல்லேலூயா. தேவ வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். இரண்டாவது காரியம் என்ன? கண்களின் இச்சை. கண்களின் இச்சை அதே 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன நடக்குது? என்ன நடக்குது? இன்பமும் அது பார்வைக்கு எப்படி இருந்தது? இன்பமாய் இருந்தது. அல்லேலூயா. அது பார்வைக்கு எப்படி இருந்தது? இன்பமா இருந்துச்சு. பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. கண்களுக்கு இனிமையா இருந்துச்சு. அதே ஏசப்பா நடத்த என்ன செய்கிறான்? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பாருங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். உலகத்தின் ராஜ்யங்களை சகலத்தையும் ஏசப்பா இடத்துல காட்டுகிறான். அது பார்வைக்கு இனிமையானது தான். இந்த உலகம் பார்ப்பதற்கு அழகா தான் தோன்று ஆண்டவருடைய படைப்புல அதை எல்லாத்தையும் காட்டி பிசாசன் என்ன சொல்றான்? அது பார்வைக்கு இனிமையா இருக்கிறது, எனக்கு சாஷ்டாங்கமா என்னை பணிந்து கொள் என்று சொல்லுகிறான். வேதாந்தத்தில் பல்வேறு இடங்கள்ல இந்த மாம்சத்தின் நிச்சயம் அதே போல இந்த பார்வையில வருகிறதான காரியங்களை குறித்து பல்வேறு இடங்கள்ல பல்வேறு சம்பவங்கள் நீங்க பார்க்க முடியும். யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 2 சாமுவேல் 11:2, அதே போல மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வையினால காரியங்கள் எல்லாம் நமக்கு வாசிக்க முடியும். யோசுவா 7:21, 2 சாமுவேல் 11:2, 2 சாமுவேல் 11 தாவீது பத்சேபா இடத்துல அவன் பார்வைக்கு நல்லதாய் இருந்தது நல்லதாய்ப்பட்டது என்று சொல்லி அவன் பாவத்தில் விழுந்து போகிறான். இப்படி பாவத்தின் கண்களினால இச்சைப்பட்டு விழுந்து போகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்ன? ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள். தேவனை ஜீவனத்தின் பெருமை என்றால் என்ன? தேவன் உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே தேவனை போல இருப்பீங்க. செல்ஃப் சஃபிஷியன்சி வித்அவுட் காட். ஆண்டவர் உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே தேவனை போல இருப்பீங்க. நீங்களே தேவனை போல இருப்பீங்க. அல்லேலூயா. அதே போல ஏசப்பா இடத்துல என்ன சொல்றான்? 4ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தேவனுடைய குமாரனே ஆனால் தாளகுதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய். 2 காரியங்களையும் பாருங்க. இங்க எப்படி இருப்பீங்க? தேவனா இருப்பீங்க. அங்க என்ன சொல்ற? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அப்ப பாருங்க, பிசாசானவன் தொடர்ச்சியா இங்க சங்கீதம் 91 சொல்றான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் திரும்பவும் அவனுக்கு பதில் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி. அப்ப இந்த 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி 3 காரியங்கள்: மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுல தான் முதலாவது பாவமும் செய்யப்படுகிறது. அதே பாவம் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் என்ன செய்யப்படுகிறது? பிசாசானால் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் ஏசப்பா அதை ஜெயிக்கிறார். ஆனால் இவர்களோ அதுல தோற்று போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப முக்கியமாக
பாருங்க, முக்கியமாக இப்போ எதை நம்ம பார்க்க போறோம் என்றால், தொடர்ச்சியாக இந்த நடந்த காரியங்கள் எல்லாம், அதுக்கு பிறகு நீங்க நடந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது 7ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர்கள் பார்வை அடைகிறார்கள், தங்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை உணர்ந்து கொள்கிறார்கள். அப்ப ஆண்டவர் வருகிறார், வந்து கேட்கும் பொழுது ஏவாள் வந்து என்ன சொல்லுகிறார்? சர்ப்பமானது என்ன வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். ஆனால் அதே போல ஆதாமினிடத்துல கேட்கும்போது ஆதாம் என்ன சொல்லுறான்? நீர் கொடுத்ததான, நான் பாட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்துட்டீர்? ஒரு ஏவாளை எனக்கு துணைன்னு சொல்லி ஒரு ஏவாளை உருவாக்கிட்டீரு. அந்த ஏவாள் என்ன, இந்த ஸ்திரீ எனக்கு என்ன செய்தால்? இந்த பழத்தை கொடுத்தாள் என்று சொல்லுகிறார். இப்ப தேவன் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கும் பொழுது, தேவன் இந்த இடத்துல அவர் சபிக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சபிக்கிறது தான் அவருடைய திட்டமா? ஒரு வீழ்ச்சி நடந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ளாக அவருடைய திட்டம் முற்றிலுமாய் நாசமாயிருச்சு. அந்த திட்டத்தை ஆண்டவர் சரிபடுத்துவதை காட்டிலும் ஏன் ஒரு சாபத்துக்குள்ளாக கொண்டு போகிறார்? ஏன் சாபத்துக்கு அவர் உட்பட்ட ஜனங்களாய் ஆதாம் ஏவாளை மாற்றுகிறார்? இல்லை, முக்கியமாக முதலாவது சாபம் யாருக்கு வருதுன்னு பார்த்தா பிசாசானவனுக்கு வருகிறது. அந்த 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதை நம்ம இப்போ தியானிக்க போகிறது கிடையாது. இதை நம்ம அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இதை வைத்து தான் முதல் வேதாகமுமே இருக்கிறது. இந்த 3ஆம் அதிகாரம் 14, 15 வைத்து தான் முழு வேதாகமத்தின் கதையும் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. அதனால இப்போ நம்ம முடிக்க முடியாது. அதனால ஆண்டவர் ஏவாளுக்கும் அதே போல ஆதாமுக்கும் கொடுக்கிற சாபங்களை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியமாக 16ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் முதலாவது காரியம் என்ன சொல்றாரு? நீ கர்ப்பவதி ஆகும் பொழுது அதனுடைய வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது சாபமா என்ன சொல்றாரு? உனக்கு நான் பிள்ளைகளை தருவேன். அதை நான் ஆசீர்வாதமாகவே சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? நான் பள்ளிக்கு பெருகி நீ பூமியை சுதந்தரித்து கொள்ள போகிறீங்க. ஆனால் அப்படி நடக்க போகிற அந்த ஆசீர்வாதம் வழியில தான் உனக்கு வரப்போகிறது, உனக்கு பாடுகளில் தான் வரப்போகிறது. உடனே நீங்கள் இப்போ நம்ம காலத்தை நினைக்கலாம், இப்போ தான் சிசரின் வந்துருச்சு, வழியே இல்லாமல் குழந்தைய வெளியில் எடுத்துடலாமே. ஆனால் நம்முடைய நாட்களுக்கு ஒரு 100 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னாடிலாம் முழுக்க பல பெண்கள் மரணத்துக்கு பல பேர் போயிருக்கிறாங்க. எப்படி? குழந்தை பிறப்பில் ஒன்று குழந்தை மரித்துரும், இல்லாட்டி அந்த தாயை மரித்து விடுவாங்க. சரி, இப்போ நம்முடைய நாட்களுக்குள்ளே வருவோம். நம்முடைய நாட்களில் இப்போ சிசரின்லாம் வந்துருச்சு, வழி இல்லாமல் பிள்ளைகளை எடுக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிறதான காரியம், எப்பயுமே வேதம் எந்த காலத்துக்கும் பேசும். இங்கே ஆண்டவர் சொல்ல வர்றதான காரியம், உன்னுடைய பிள்ளையை நீ பெற்று பிள்ளையை வளர்க்குற காரியத்தில் உனக்கு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பிள்ளையை சிறு வயதிலிருந்து குழந்தையிலிருந்து அதை வளர்த்து ஆளாக்குவது வரைக்கும் உனக்கு மிகப்பெரிய ஒரு வலி இருந்து கொண்டே இருக்க போகிறது. யாராவது ஒரு தாய்மார் நான் சிரமமே இல்லாமல் கஷ்டமே படாமல் நான் பிள்ளையை வளர்த்துட்டேன்னு சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேதனையை அந்த இடத்துல அவர் சாபமாய் அவர் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட நீ பிள்ளையை பெறுவாய். இன்னொரு படி மேலே சொன்னப்பனா, வேதனையோடு பிள்ளையை நீ பெறுகிறதோடு வேதனையோடு நீ பிள்ளையை வளர்ப்பாய். அல்லேலூயா. அதனுடைய கஷ்டம் உனக்கு தெரியும், அதனுடைய கஷ்டம் என்பது நீ அனுபவிப்பாய். அதே போல உன் ஆசையை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இது ரொம்பவே தெளிவான ஒரு காரியம், நம்ம பார்க்க வேண்டியதான ஒரு காரியம். ஆண்டவருடைய படைப்புல ஆண்டவர் பெண்ணை மனிதனுக்கு கீழே தான் வைத்திருக்கிறார். இதை சொல்லும் பொழுது உடனே நாங்கள் பெண்கள்லாம் பெரிய ஆட்கள், நாங்களாம் ஆண்களுக்கு மேலே ஆண்களுக்கு சமம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இங்கே என்ன வசனம் சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது ஒரு சாபத்தில் ஆண்டவர் சொல்றார்,
உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஏன் ஆண்டவர் சொல்றாரு உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்று சொன்னால், இவர்கள் 2 பேரும் இணைந்தால் மாத்திரமே சந்ததி வரப்போகிறது. புருஷனோடு அவன் இணைந்தால் மாத்திரமே அவர் என்ன செய்ய முடியும், ஒரு சந்ததியை உருவாக்க முடியும். அதை காட்டிலும் முதன்மையான காரியம் என்னவென்றால், தேவன் ஏவாளை ஏன் படைத்தார்? ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏவாளை படைத்தார். அது ஏவாளை எப்படி படைத்தார்? ஆதாமிலிருந்து தான் ஏவாளை படைத்தார். அல்லேலூயா. தேவன் ஏவாளை எப்படி படைத்தார்? ஆதாமனுடைய விழா எலும்பிலிருந்து தான் யாரை படைத்தார்? ஏவாளை படைத்தார். அப்ப ஏவாளுடைய படைப்பின் நோக்கம் என்ன? ஏவாளுடைய படைப்பின் நோக்கம் இல்ல, ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தேவன் பார்த்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார்? ஏவாளை அவர் உருவாக்கினார். அப்படி ஏவாளை உருவாக்கினதுனால ஏவாள் எப்பயுமே யாரை சார்ந்து கொள்வாள்? தன் புருஷனை சார்ந்து கொள்வாள். அல்லேலூயா. ஆனால் தொடர்ச்சியாக நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்க? சமமாக இருக்கிறாங்க. தேவனுடைய பார்வையில் எல்லாரும் சமமாக இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பெண்கள் மேல இருந்து என்ன செய்கிறாங்க? அவங்க காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. பெண்கள் தலைமை தாங்குகிறதை பார்க்க முடியாது. அது தவறல்ல. ஆனால் வேதத்தின் நீதியின்படி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் பெண்ணை, அதாவது ஏவாளை தன் புருஷனை பற்றி கொள்ளவும் அந்த புருஷன் தன்னை ஆண்டு கொள்ளவுமே ஆண்டவர் அவருடைய படைப்புல முதலாவது படைத்தார். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் ஆண்டவர் சாபமாக ஏவாள் இடத்துல சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அதனுடைய தொடர்ச்சியை நான் வேகமாய் ஒரு 2 நிமிஷத்துல சொல்லி கொடுத்துட்றேன். இதை நம்ம திருப்பி அடுத்த வாரம் தியானிப்போம். அதே போல தொடர்ச்சியாய் மனிதனுக்கு வரும்பொழுது பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? ஆதாம நேரடியாய் சபிக்கல, பூமி உன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டிருக்கும். ஏன் ஆண்டவர் சொல்றார் என்று பார்க்கும் பொழுது, ஆதாம் எங்கிருந்து உருவாக்கப்பட்டான்? பூமியிலிருந்து, மண்ணிலிருந்து. அப்ப அவனை உருவாக்கின மண் சபிக்கப்பட்டதாய் மாறும். நீ பாவம் செய்ததுனால இந்த பூமி எப்படி மாறும்? சபிக்கப்பட்டதாய் மாறும். இந்த பூமி சபிக்கப்பட்டதுனால இனிமேட்டு முட்கள் எழும்போம், இனிமேட்டு விரும்பத்தகாத ஜீவராசிகள் எழும்போம். அல்லேலூயா. அப்ப பூமி சபிக்கப்பட்டதுனால தான் எதெல்லாம் எழும்புகிறது? முள்ளும் குறுக்கும் முளையும். அல்லேலூயா. அப்ப இந்த பூமி சபிக்கப்படுகிறது ஆதாமினால. அப்ப ஆண்டவர் இன்னும் தெளிவா சொல்றாரு. இன்னும் தொடர்ச்சியாய் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 19 வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் பூமிக்கே திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணானாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இதெல்லாம் ஆண்டவர் சாபமாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்பி போவ. ஆனால் ஆண்டுடைய படைப்புல அது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ மண்ணானவன், நீ மண்ணிலிருந்து வந்த, ஆனால் நீ மண்ணுக்கே திரும்பி போகிறான். அடுத்த வாரம் நம்ம தொடர்ச்சியாய் இந்த காரியங்களை இன்னும் நம்ம இந்த சாபங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆதாமுடைய சாபங்களை குறித்து மிக முக்கியமாய் சாத்தான் மேலே ஆண்டவர் போட்டதான சாபம். எல்லாம் எழும்பி நிற்கலாமா? தகப்பனே, இந்த மாலை வேளை ஒரு விஷயாய் நம்முடைய கரங்களுக்குள்ளாய் நாங்கள் தாழ்த்தி படித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு விரோதமாய் ஆண்டவரே பிசாசானவன் மனுஷனை திருப்பினதை பார்த்தோம். அது முக்கியமாய் வார்த்தையே கொண்டே, தேவனுடைய வார்த்தையே கொண்டே அவன் திருப்பினதை பார்த்தோம். தகப்பனே, ஆண்டவரே, பிசாசானவன் ஒருபோதும் எங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் வஞ்சிக்காதபடி தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, பிசாசானவனை நீர் வார்த்தையினால ஜெயித்ததை போல நாங்களும் வார்த்தையினாலேயே பிசாசானவை ஜெயிக்க என் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.